ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்டின்னா, இந்த ராஜி பண்ற வேல தான். அவங்க விஜய்க்கு தெரியாம அவங்க மொபைல எடுத்து செக் பண்றது. அதே நேரத்தில அந்த நேரத்தில விஜய் வந்து பார்த்து ஒரு ஷாக்கிங் குடுக்குறது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் ரொம்ப விறுவிறுப்பா தான் இருக்கு. ஏன்னா, அதில என்ன நடக்க போதோ, ராஜி மாட்டுவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் எண்ண தோணுச்சுது. ராஜி விஜய்கிட்ட மாட்டிருவாங்க. அதே நேரத்தில அந்த ஆடியோ அந்த கவின் அனுப்பிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா, அந்த மாரி எதுவும் இப்போதைக்கு நடக்காது போல தான் தெரியுது. அப்ப இந்த ராஜி வந்து ராஜிய ஒரு பதட்டத்திலயும், பயத்திலயும் வச்சிருப்பாங்க. எவ்வளவு முடியுமோ அவங்ககிட்ட இருந்து பணம் கறக்கிறதுக்கான வேலையை தான் இந்த கவின் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சுடர் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா சுடர் வந்து இறக்கலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இருந்தாலும் அதை எப்படி கொண்டு வர போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ராஜி வந்து தேவையில்லாமல் ஒரு சின்ன பதட்டத்தில், ஏன்னா அந்த கவின் தொடர்ந்து ராஜியை மிரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜி என்ன செய்கிறது ஏது பண்ணுறதுன்னு திக்குமுக்கு அடிப்பே ஆடி இருக்காங்க. அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்களா, அதை மாதிரி தான் இப்போ வந்து ராஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு குட்டி கலட்டாக உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு எதிராக தான் முடியுது. ஏன்னா அந்த சின்ன பொண்ணு மயில் சராமரியாக ராஜியை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி என்னை பற்றி பேசலாம், நீங்கள் தானே என்னை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் முடிவெடுத்து வெளியே போகணுன்னு நினச்சது வந்து மயில் தான். ஆனால் அவங்க பழியை வந்து இன்னொருத்தர் மேலே போடுறாங்க. ராஜி வந்து அவங்க வந்து சொன்னால் அந்த உடனே கிளம்பி போயிடுறதா. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ராஜி எந்த விதத்துலையும் பாதுகாப்பாக இல்லை. அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது மயிலுக்கு யாருன்னா நாகு, அப்புறம் அவங்க அக்கா மல்லி தான். இவங்க வார்த்தையை கேட்டு போயிருந்தா கூட சரி அப்படின்னு சொல்லலாம். ராஜி பேச்சை கேட்டு போகிறாங்க அப்படிங்கிறது சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்குது மயில் சொல்கிறது. அந்த வகையில் நம்ம ராஜி அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் ராஜி வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போது, இந்த வீடு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வீடு வந்து ராஜிக்கு சாதகமாக கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா இப்போ மல்லி விஜய் எங்கே போவாங்க, அவங்களுக்கு அடுத்தது எங்கே அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஒருவேளை நடுத்தரவு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பழையபடி அவங்க வாழ்க்கையை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ராஜி உருவாக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, நடக்கவும் செய்யாது. அதனால தான் அவங்க என்னென்னா வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுக்கு ரகுவை போய் தேடுதாங்க. அப்போ ரகுவுக்கு என்ன விஷயம், ரகு வந்து இப்போ ராஜி மேலே உள்ள பிடியே இருக்காங்க. ஒரு பக்கம் கவின் வந்து நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரகுவுமே ராஜியை கொஞ்சம் ஒரு சித்து விளையாட்டுத்தனம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராஜிக்கு வந்து இப்போதைக்கு எந்த பிடியுமே இல்லை. அவங்களோட மொத்த பிடியுமே இந்த ரகு கிட்ட, கவின் கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதனால் இப்போ அவர் ராஜி மிரட்டக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மல்லி தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.